ராமராமா 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 10ஆம் தேதி பஞ்சமி திதி காலை 11:42 வரை, பின்பு ஷஷ்டி திதி, அஸ்வினி நட்சத்திரம், சுப்ர யோக, பாலவ கரணம். இன்னைக்கு ஷஷ்டி விரதம். ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது முதலில் பசுவையும் கன்றையும் அழைத்து வந்து கோபூஜை செய்வதன் நோக்கம் என்ன? பசுமாடு அப்படிங்கிறது சகல தேவதா ஸ்வரூபிணியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் பசு இருக்கிற இடத்துல எல்லா சுபிக்ஷமும் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம். ஒவ்வொருவனும் இல்லத்தில் பசுமாடு வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படிதான் இருந்தோம் நம்மெல்லாம். ஒவ்வொரு ஆத்துலயும் ஊரு பசுமாடு இல்லை, குறைஞ்சது 5-6 பசுமாடு இருக்கும். அப்படிதான் இருந்தது கிராமங்கள்ல. கிராமத்துலதான் 2 தலைமுறை முன்னாடி வரைக்கும் எல்லாரும் இருந்துட்டு இருந்தோம். இப்பதான் எல்லாரும் சிட்டிக்கு வந்திருக்கோம் இல்லையா? இப்ப இந்த பசுமாடு அப்படிங்கிறது மகாலட்சுமி ஸ்வரூபம், சகல தேவதா ஸ்வரூபம். அத நமது கிரகத்துக்குள்ள வந்தது, அதனுடைய காலடி பட்டாலே ஒரு பெரிய விசேஷம். பல தோஷங்கள் போயிடும். அதுலயும் விசேஷமாக அதனுடைய பாத தூளி, இந்த குழம்புல இருந்து வரக்கூடியதான இந்த புழுதி இருக்கே, அது நம் மேல பட்டா அவ்வளவு ஒரு விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. புது வீட்டுல நாம் வாழ போறோம், கிரகப்பிரவேசம் பண்ணி வாழ போறோம்னா, அந்த இடத்துல முன்னாடி யாரெல்லாம் வசிச்சிருந்தாலும், இல்ல வெறும் பூமியில புதுசா நாம் வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னாலும், அந்த இடத்துல அந்த பூமியில என்னெல்லாம் நடந்ததோ முன்னாடி, இத்தனை கோடி கோடி காலமா இருந்துட்டு இருக்க அந்த பூமி, என்னெல்லாம் செயல்கள் நடந்ததோ, என்ன தோஷங்கள் இருக்கோ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப கிரகப்பிரவேச சமயத்துல குறிப்பிட்ட செயல்கள்லாம் செய்து, குறிப்பிட்ட தேவதைகள்லாம் பூஜை பண்ணி பிற்பாடு நாம் வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த வீடுல நம்மளுக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படும், மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம். அதனாலதான் முதல்ல உள்ள நுழையற்சியே பசுமாட்டை உள்ள அனுப்பிட்டு பிற்பாடு தம்பதிகள் உள்ள நுழையாது அப்படின்னு சாஸ்திரம். கோவில்கள்லையும் அதனாலதான் ஒவ்வொரு நாளைக்கும் சுப்பிரபாதத்தும் போது சுவாமி கதவு திறந்த உடனே முதல்ல சுவாமி கண்ணுக்கு எழுத்தா மாதிரி பசுமாட்டை தான் நிறுத்துவா. கண்ணோட சேர்த்து பசுமாட்டை தான் சுவாமிக்கு கண்ணுக்கு எழுத்தா மாதிரி நிறுத்துறது. பிற்பாடுதான் அர்ச்சகர்களே பூஜை செய்ய செல்லுவார்கள். ராம் ராம்.